சொக்கரோடு மீனாட்சி தானாட்சி செய்கின்ற மாமதுரை. அடியவர் குறை தீர்க்க ஆண்டவன் மனித வடிவிலே வந்து 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய திருவிடம். உமையவளாம் அன்னை மீனாட்சியை உலகாளும் ஈசன் கைத்தலம் பற்றிய அற்புத திருத்தலம். மீனாட்சி சுந்தரராய் கோயில் கொண்டு இறைவனும் இறைவியும் அருளாட்சி புரிவதோடு அரசாட்சியும் செய்த மதுரையம்பதி. ஒரு நகரத்தில் ஆலயம் அமைவது இயற்கை. ஆனால் ஒரு ஆலயத்தை மையமாய் வைத்து அமைந்த நகரம் எனும் சிறப்பை பெற்றதே இந்த நான்மாடக் கூடல். ஒரு காலத்தில் கடம்ப வனமாக இருந்த இப்பகுதியில் ஓர் சுயம்புலிங்கம் தோன்றியதையும் அதற்கு தேவர்கள் பூஜை செய்ததையும் மன்னர் குலசேகர பாண்டியன் அறிந்தார். மன்னர் கனவில் தோன்றிய மகேசன் கடம்ப வனத்தை அழித்து தனக்கு ஒரு ஆலயம் அமைக்க பணித்தார். அதன்படி கடம்ப வனத்தை அழித்து ஆலயம் அமைக்கப்பட்டதாய் தல வரலாறு அறியப்படுகிறது. மலையத்வஜ பாண்டியன் மகப்பேறு வேண்டி புத்திர காமேட்டி யாகம் செய்ய அந்த யாகத்தீயில் 3 தனங்கள் கொண்ட சிறுமியாய் அன்னை உமையவள் தோன்ற அக்குழந்தைக்கு கல்வி, வீரம் முதலியன கற்பிக்கும்படியும் உரிய கணவனை காணும் போது 3வது தனம் மறையும் என்றும் இறைவன் அசரீரியாய் கூற அதன்படியே கலைகளில் தேர்ச்சியுற்ற தடாதகை அஷ்டதிக்கு விஜயம் செய்து தேவர்களை வெல்கிறார். இறுதியில் கைலாயத்தின் மீது போர் தொடுக்க எதிரே இறைவன் போர்க்கோலத்தில் வந்து நிற்க அந்த பொன்னெழில் மேனியில் தன்னிலை மறந்த தடாதகியின் 3வது தனம் மறைகிறது. அதன் பின் மதுரை வந்த இறைவன் மீனாட்சி அம்மனை மணந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராய் அருள் புரியும் புராண பெருமை வாய்ந்ததே இப்பதி. ஆலவாய் அப்பனும் அங்கையர்கண்ணி அம்மையும் அருள் புரியும் இவ்வாலயம் 17 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து உலக அதிசயங்களோடு போட்டியிடும் வண்ணம் சிறப்புற்று விளங்குகிறது. ஆலயத்தின் அழகுக்கு அணி சேர்க்கும் 12 கோபுரங்கள். இவற்றில் வெளிகோபுரங்கள் 4 9 நிலைகளுடன் கதிரவனின் பொற்கரங்கள் தாலாட்ட தலை நிமிர்ந்து நிற்கின்றன. மேற்கு கோபுரம் 14ஆம் நூற்றாண்டில் சடையவர்ம பராக்கிரம பாண்டியனால் கட்டப்பட்ட இக்கோபுரம் 1124 சுதை சிற்பங்களுடன் 154.6 அடி உயரம் கொண்டதாய் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கோபுரம் 16ஆம் நூற்றாண்டில் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டுமான பணி தொடங்கப்பட்டு நிறைவு பெறாமல் நின்றதால் மொட்டை கோபுரம் என பெயர் பெற்றது. 1878ஆம் ஆண்டில் வைநாகரம் செட்டியாரால் நிறைவு செய்யப்பட்டு 152 அடி உயரத்துடன் உயர்ந்து விளங்குகிறது. மற்ற கோபுரங்களைப் போல் அல்லாமல் 404 சுதை சிற்பங்களே உள்ள கோபுரம் இது. கிழக்கு கோபுரம் மிக பழமையான கோபுரம். இதற்கு சுந்தர பாண்டியன் கோபுரம் என்ற பெயரும் உண்டு. 153 அடி உயரத்துடன் 1011 சுதை சிற்பங்களை அழகுற அமைத்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இறைவனின் பெருமையை உலகோர் அறியும் வண்ணம் சிற்பங்கள் நேர்த்தியாய் அமைக்கப்பட்டுள்ளன.
கோபுரம். இத்திருக்கோயிலின் மிக உயர்ந்த கோபுரமாய் 160 அடி உயரத்துடன் 16ஆம் நூற்றாண்டில் சிராமலை செவ்வந்தி மூர்த்தி செட்டியாரால் கட்டப்பட்டது. 1511 சுதை சிற்பங்கள் அழகோவியமாய் மிளிர கண்ணை கவரும் வண்ணம் உயர்ந்து நிற்கிறது. புராண நிகழ்வுகளை விளக்கும் அற்புத சிற்பங்கள் கோபுரம் கட்டப்பட்ட பிறகு 18ஆம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டதாய் கல்வெட்டில் காணப்பெறுகிறது. வெளி கோபுரங்களின் நுழைவாயில்களும் அடித்தளங்களும் கருங்கல்லில் கலைநுட்பத்தை காணும் வண்ணம் அரும்பொருளாய் காட்சி தருகின்றன. உபகோபுரங்களாக 8 சிறு கோபுரங்கள் அமைந்து இறைவன் இறைவியின் இருப்பை உணர்த்துகின்றன. மீனாட்சி அம்மனை முதலில் வணங்க வேண்டும் என்ற நியதிப்படி கிழக்கு திசையில் நுழைந்தால் முதலில் இருப்பது அஷ்டசக்தி மண்டபம். சக்தியின் 8 அம்சங்கள் நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளோடு வடிக்கப்பட்டு உளிநுனியில் படைத்த ஓவியங்களாய் காட்சி தருகின்றன. மேல்நிலையில் சுதை சிற்பங்கள் வண்ண ஓவியங்கள் என அமைத்து 17ஆம் நூற்றாண்டில் இம்மண்டபத்தை அரைவட்ட வளைவு போல் அமைத்தவர்கள் திருமலை மன்னரின் பட்டத்தரசிகளான ருத்ரபதி அம்மையும் தோழி அம்மையும் ஆவார்கள். மீனாட்சி நாயக்கர் மண்டபம். இது 110 தூண்கள் 22 அடி உயரத்துடன் அமைய பெற்றது. இருட்டு மண்டபம். 1613இல் கடந்தை முதலியாரால் கட்டப்பட்ட இம்மண்டபத்தில் பிச்சாடனர் கதையை சித்தரிக்கும் அற்புத சிற்பங்கள் அமைய பெற்றுள்ளன. மூர்த்தங்களால் மட்டுமன்றி தீர்த்தங்களாலும் புகழ்பெற்ற இவ்வாலயத்தின் பெருமைமிக்க தீர்த்தமாய் விளங்கும் பொற்றாமரை குளம். 1 ஏக்கர் பரப்பளவுள்ள இப்பொற்றாமரை குளம் நாற்புறமும் வனப்புடன் அமைந்த படிக்கட்டுகள், தூண்களுடன் கூடிய பிரகாரங்கள் என எழிலுடன் காட்சி தருகிறது. இறைவனை வழிபட இந்திரன் பொன்னாலான தாமரையை தருவித்ததால் பொற்றாமரை குளம் என வற்றாத கருணையை வாரி வழங்குகிறது. நலம் வேண்டி வருவோர்க்கு இக்குளம் நல்கும் பலன்கள் ஏராளம். இந்திரன் பழி தீர்த்ததும், நாரைக்கு முக்தி கொடுத்ததும், தருமிக்கு பொற்கிழி அளித்ததும், வெள்ளை யானையின் சாபம் தீர்த்ததும், நக்கீரரை கரை சேர்த்ததும் ஆகிய திருவிளையாடற் புராண நிகழ்ச்சிகள் நடந்தேறிய பெருமை பெற்றதே இப்பொற்றாமரை குளம். இத்திருக்குளத்தை சுற்றியுள்ள 4 பிரகாரங்களும் 16ஆம் நூற்றாண்டில் வெவ்வேறு நபர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. கிழக்கு பிரகாரத்தில் மலர் வடிவ சதுரக்கல்லில் நின்று பார்க்கும் போது அம்மனின் விமானமும் சுவாமியின் விமானமும் காட்சிக்கு கிடைப்பது கருணை மழை பொழிவதாய் விளங்குகிறது. வடக்கு பிரகார சுவர்களில் மூலிகை ஓவியங்களாய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பிரகார தூண்களில் சங்க புலவர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தெற்கு பிரகாரத்தின் சுவர்களில் அண்மையில் 1330 திருக்குறளும் பதிக்கப்பட்டு அறிவு பிரகாரமாய் விளங்க இதன் மேற்கு மூலையில் விபூதி பிள்ளையார் காட்சி கொடுக்கிறார். மேற்கு பிரகாரத்தில்
காசி விஸ்வநாதர் சந்நிதி அமைந்துள்ளது. ஊஞ்சல் மண்டபம். இம்மண்டபத்தின் மேற்கூரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண காட்சியை ராணி மங்கம்மாள் காண்பது போன்ற மூலிகை ஓவியமும் தடாதகையின் திக்விஜய ஓவியமும் அழியாத காவியமாய் அழகுற தீட்டப்பட்டிருக்கிறது. சங்கிலி மண்டபம் எனப்படும் பஞ்ச பாண்டவர் மண்டபம். மெருகு குலையாத அருமையான 28 தூண்கள், அவற்றில் பஞ்ச பாண்டவர் சிற்பங்கள், வாலி, சுக்ரீவன், யாழி, புருஷா மிருகம், போன்ற கலை எழிலோடு கூடிய 7 அடி உயர சிற்பங்கள் சிறப்போடு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கூரையில் தெய்வ திருவுருவங்கள், விதானத்தின் கீழ் 64 திருவிளையாடல்களும் சிறு சிற்பங்களால் சிந்தையை கொள்ளை கொள்கின்றன. முதற் பிரகாரம். அங்கே அங்கையர்கண்ணி மரகதவல்லி மீனாட்சி அம்மை வீற்றிருக்கும் கருவறை. சிரித்த முகத்துடன் அம்மனின் அழகிய தோற்றம். வலக்கரத்திலே மலர்ச்செண்டு ஏந்தி அதன் மீது கிளி வீற்றிருக்க, பச்சை கிளி அழகா மரகத சிலை அழகா என்று பரவசமூட்டும் அன்னையின் தோற்றம் அருள் வெள்ளத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. கருவறையின் முன்னே உள்ள முகப்பு மண்டபத்தில் தான் 17ஆம் நூற்றாண்டில் மன்னர் திருமலை நாயக்கர் முன்னிலையில் குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை அரங்கேற்றம் செய்தாராம். கருவறை விமானம் பொன் தகட்டால் போர்த்தப்பட்டு மின்னர் கொடியிடையாளின் கருணையை மின்னும் ஒளியாய் அள்ளி வழங்கி ஆனந்த பரவசத்தில் நம்மை ஆழ்த்துகிறது. சுந்தரபாண்டியன் கோபுரம் வழியாக சுவாமி சந்நிதி நோக்கி செல்ல முதலில் இருப்பது வீர வசந்தராயன் மண்டபம். இம்மண்டபம் பிரம்மாண்ட தூண்களோடு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே இருக்கும் தொட்டி நந்தி மழையில்லா காலங்களில் பக்தர்கள் இத்தொட்டிலில் நீர் நிரப்பி வேண்டிக் கொள்ள மழை பெய்யும் என்பது ஐதீகம். ஆண்டவனின் அருளை பரிபூரணமாய் வாரி வழங்கும் 1008 விளக்குகள் கொண்ட திருவாட்சியின் ஒளி வெள்ளம் நம் சிந்தையில் சிவமயத்தை சிலிர்ப்புடன் சேர்ப்பதாய் அமைகிறது. கால் மண்டபம். நரியை பரியாக்கி கயிறு மாற்றிக் கொடுத்தது, கல் யானைக்கு கரும்பு கொடுத்தது போன்ற விழாக்கள் இங்குதான் நடைபெறுகின்றன. விஜய ரங்கநாத நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கல்யாண மண்டபம் வைநாகரம் செட்டியாரால் புதுப்பிக்கப்பட்டு தேக்கு மரங்களால் இழைக்கப்பட்டு தெவிட்டா கலை விருந்தை படைக்கிறது. மேல்நிலையில் வரையப்பட்டிருக்கும் மூலிகை ஓவியங்கள் அம்மனின் கருணையைப் போல் மங்காத பெருமையை பறைசாற்றி ஞானம் போற்றும் கலைக்கூடமாய் ஜாலம் காட்டி விளங்குகின்றது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்து இங்குதான் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார்கள்.
ககோளம் பூகோளம் என்ற இந்த மூலிகை ஓவியங்கள் 1858ஆம் ஆண்டு வரையப்பட்டதாய் நம் காட்சிக்கு விளங்க பிரபஞ்சத்தின் அமைப்பும் பூகோளத்தின் வாழ்க்கை முறையும் வருங்காலத்தில் இப்படித்தான் இருக்கும் என தீர்க்க தரிசனத்தோடு வரையப்பட்டிருப்பது ஓவியனின் மனக்கூற்றா அல்லது ஆண்டவனின் அருள் ஊற்றா? ஆலயத்தின் கலைக்கூடமாய் சிற்ப பொக்கிஷங்களை தாங்கி நிற்கும் பிரம்மாண்ட கலைக்கோயில். தூண்கள் வரிசை மாறாமல் நேர்த்தியாய் அமையப்பெற்று எத்திசையிலிருந்து பார்ப்பினும் நேர் வரிசையாய் அமைக்கப்பட்டிருப்பது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கவினுறு காட்சி. நுழைவாயிலின் வெளியே பிரம்மாண்ட சிற்பங்கள் தத்ரூபமாய் அமையப் பெற்றுள்ளன. பல்வேறு விதமான தூண்களின் அழகும் அவற்றில் காணப்படும் அற்புத சிற்பங்களும் அழியா கலையை அகிலம் போற்றும் வண்ணம் அமைத்திருப்பது சிறப்பான காட்சி. இங்குள்ள சிற்பங்கள் தென்னாட்டவரின் சிற்பக்கலையை எந்நாட்டவரும் உணரும் விதத்தில் அமைத்து இது தெய்வீக கலையோ என்ற பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. கல்லில் சிலை வடித்த சிற்பி கலைநயமாய் வளையல்கள் வடித்த அற்புதம். நவீன கால சிகை அலங்காரங்களை தோற்கடிக்கும் வகையில் அழகிய பூக்கொண்டை. சிற்பத்தின் ஒரு பகுதியில் தட்ட இன்னொரு பகுதியில் கேட்கும் இனிய ஓசை. மூக்குத்தி போடும் வகையில் நுட்பமாக செதுக்கப்பட்ட கலை நயம். மனித உடல் அமைப்பை துல்லியமாய் கல்லில் வடித்த மெல்லிய வேலைப்பாடுகள். உடலில் ஓடும் நரம்புகள் கூட உளியால் உருப்பெற்று உயிர் பெற்ற சிற்பங்கள். நரம்புகளின் புடைப்பும் தசைகளின் திரட்சியும் விரல் நகங்களும் கூந்தலின் வனப்பும் கூடையின் அமைப்பும் தத்ரூபமாய் செதுக்கப்பட்டு இவை உளிநுனியின் ஓவியங்களா ஒப்பற்ற இறைவனின் காவியங்களா என்ற வியப்பை விளைக்கின்றன. ஒரே கல்லின் இடையில் செதுக்கப்பட்டிருக்கும் தூண்கள். அவற்றை தட்டினால் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் வெவ்வேறு இசை. இதை கேட்கும் போது வடிவங்கள் வேறுபட்டாலும் இறைவன் ஒருவனே என்னும் தத்துவத்தை உணர்த்துவதாய் அமைக்கப்பட்டிருப்பது இசை இன்பமா இறை வெள்ளமா என மெச்சத் தோன்றுகிறது. இக்கலைக்கூடத்தில் பழங்கால நாணயங்கள்,
ஓலைச்சுவடி, செப்புச் சிலைகள், இத்திருக்கோயிலின் பழமையான கதவு. தச்சு வேலைப்பாடுகள் அச்சு வேலையோ என ஆச்சரியமூட்டும் வகையில் அமைந்திருக்கும் இந்த பிரம்மாண்ட கதவை திறக்க 6 பேர் வேண்டும் என்ற சிறப்பினை பெற்றது. மூலிகை ஓவியங்கள் என வைக்கப்பட்டு இறைவனின் திருக்கோயிலுக்கு அழகு சேர்த்து எப்புலத்தவரையும் தம் புலத்திற்கு ஈர்க்கின்றது. நடுக்கட்டு மண்டபத்தின் அருகில் 2ஆம் பிரகாரத்தில் முக்குறுணி விநாயகர். 8 அடி உயரமுள்ள ஒரே கல்லால் ஆன இவர் வண்டியூர் தெப்பக்குளம் தோண்டப்பட்ட போது கிடைத்ததாக அறியப்படுகிறார். 2ஆம் பிரகாரம் வெவ்வேறு காலகட்டத்தில் படைக்கப்பட்ட தூண்கள் என்பதால் அமைப்பு மாறுபட்டிருப்பதை காணலாம். பிரகாரத்தின் மேற்கு பக்கம் கொடிமரம், கலை நுணுக்கத்துடன் கூடிய நந்தி மண்டபம், அதனை சுற்றி அமைக்கப்பட்டிருப்பதே கம்பத்தடி மண்டபம். கருணையே வடிவான கடவுளுக்கு சிற்பிகளால் வடிக்கப்பட்ட காவியம். 1877ஆம் ஆண்டு நகரத்தாரால் அமைக்கப்பட்ட இம்மண்டபத் தூண்களில் ஈசனின் 25 மூர்த்தங்கள் தத்ரூபமாய் செதுக்கப்பட்டிருப்பது கல்லில் படைக்கப்பட்ட கலை விருந்தாய் அரும்பசி ஆற்றும் அதிசயமாய் விளங்குகிறது. ரிஷபத்தில் வலம் வரும் மகேசனையும் மலைமகளையும் பக்தர்கள் தரிசிப்பது வழக்கம். அந்த ரிஷபமே அதிசயித்து பார்க்கும் அபூர்வமான ரிஷபாந்திகர் சிற்பம். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் அளித்த பாசுபதாஸ்திர மூர்த்தி. திருமாலுக்கு சுதர்சன சக்கரம் வழங்கிய சக்கரதானர். யமனை வதம் செய்த கால சம்ஹாரர். முப்புறம் எரித்த திரிபுராந்தகர். வேழத்தோல் போர்த்திய கஜ சம்ஹாரர். போன்ற 25 மூர்த்தங்கள் இறை அருளை கலைநயமாய் வாரி வழங்குகின்றன. உலகின் கவனத்தை தன்பால் ஈர்க்கும் உன்னத சிற்பமே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண சிற்பம். மணமகனின் முறுக்கும் மணப்பெண்ணின் நாணமும் தாரை வார்த்து தரும் தமையரின் பூரிப்பும் உளியின் முனையில் ஒப்பற்ற காவியமாய் காட்சி தரும் உயிரோவிய காட்சி. இம்மண்டபத்தை அடுத்துள்ள கலைநயமிக்க தூண்களில் பிட்டுக்கு மண் சுமந்த பெருமானின் சிற்பம் சிறப்பானது. தூண்களில் காணப்படும் சிற்ப வேலைப்பாடுகள் உளியின் படைப்பா அல்லது ஓங்கார சிரிப்பா என்னும் வகையில் சிற்பங்கள் அமைந்து நம்மை உவகையில் ஆழ்த்துகின்றன. தலைகளை கொண்ட சதாசிவமூர்த்தி, காயத்ரி தேவி ஆகியோரின் சிற்பங்கள் பேரழகுடன் விளங்குகின்றன.
முதல் பிரகாரத்தில் நுழைகையில் வாசலில் அமைந்துள்ள துவார பாலகர்களின் சிற்பங்கள் 12 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாய் மிரட்சியூட்டுவதாய் அமைந்து துஷ்ட சக்திகள் அண்டாவண்ணம் அமைக்கப்பட்டிருப்பது பயம் கலந்த பக்தியை வரவழைக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் குலசேகர பாண்டியனால் அமைக்கப்பட்ட கருவறை. கருவறைக்குள் நுழையும் முன் மண்டபம் 6 கால் பீடம். மன்னர் திருமலை நாயக்கர் நிறுவிய செம்பினால் ஆன துவாரபாலகர் சிலைகள் அழகுற அமைந்த இம்மண்டபத்தில்தான் திருவிளையாடற் புராணமும் உலக பொதுமறையாம் திருக்குறளும் அரங்கேற்றப்பட்டது. இக்கருவறையில்தான் மாய பிறப்பருக்கும் மன்னவனாம் மகாதேவன் சிவலிங்க திருமேனியாய் வீற்றிருக்கும் திவ்ய காட்சி. குறைகள் கோடியென ஓடி வருவோர்க்கு நாடிச் சென்று நலம் பயக்கும் நமசிவாயன் மூலலிங்கமாய் அமர்ந்து முந்தை வினைகள் தீர்க்கின்றார். ஓம் நம சிவாய. இக்கருவறை விமானம் இந்திரனால் தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது என்றும் இந்த விமானத்தை ஐராவதம் உள்ளிட்ட 8 யானைகள் தாங்கி நிற்கும் சேவையில் ஆட்பட்டதாகவும் திருவிளையாடற் புராணத்தில் காணப்படுகிறது. பொன்னார் மேனியனின் போற்றத்தகு கருவறை விமானம் பொன்தகடு போர்த்தப்பட்ட மேற்பகுதியுடன் மின்னும் பேரழகு பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. 1671ஆம் ஆண்டு விஸ்வநாத நாயக்கர் இந்த பொன் தகட்டை வேய்ந்ததாய் அறியப்படுகிறது. புது மண்டபம். மன்னர் திருமலை நாயக்கரால் சீருடன் அமைக்கப்பட்ட மண்டபம் பிரம்மாண்ட அமைப்பில் பெரும் தூண்களுடன் காட்சி தருகிறது. வியத்தகு சிற்பங்கள் நிறைந்த தூண்கள் நாயக்கர் கால கலைத்திறனை பறைசாற்றும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தடாதகை பிராட்டியார், அழகே உருவான சோமசுந்தரர் போன்ற இறை சிற்பங்களும், கல் யானைக்கு கரும்பு கொடுத்தது, பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது போன்ற புராண நிகழ்வுகளும், கல்லாலான சங்கிலி போன்ற கலை நுணுக்க வேலைப்பாடுகளும் நிறைந்து கலை ராகம் மீட்டும் கவினுறு வீணையாய் விளங்குகிறது. விழாக்கள் மலிந்த நகரம் என பெயர் பெற்ற இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் விழாக்கள் நடந்தாலும் குறிப்பிடத்தக்கதாய் சித்திரை திருவிழா சிறப்புடன் நடைபெறுகிறது. நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் மீனாட்சி அம்மனுக்கு முடிசூட்டு விழா பக்தர்களை கவர்கிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பரவசம் அடைவது ஏதோ தங்கள் இல்ல திருமணத்தில் பங்கு கொண்ட ஆனந்தத்தை அளிக்கிறது. ஆவணி மூலத்தில் நடைபெறும் பிட்டு உற்சவம் எளியோர்க்கு எளியவனாய் இறங்கும் ஏந்தல் என இறைவனை எண்ணத் தோன்றுகிறது. பார்ப்போற்றும் ஆலயத்தின் தேரோட்ட காட்சி பக்தர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. இது தவிர அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள தங்க ரிஷப வாகனம் தகத்தகாயம் காட்டி மின்ன அம்மையும் அப்பனும் அதில் ஆனந்த பவனி வரும் காட்சி ஆனந்த பரவசத்தில் நம்மை ஆழ்த்துகிறது.
நாள்தோறும் இரவு 9 மணிக்கு மேல் நடைபெறும் பள்ளியறை நிகழ்ச்சி. சுவாமியின் சந்நிதிக்குள் அனுமதிக்கப்படாத அயல் நாட்டினர் இப்பள்ளியறை பூஜையை ஆவலாய் காணும்போது நம் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றில் அவர்கள் கொண்டுள்ள ஈர்ப்பு வெளிப்படுகிறது. பற்பல வாகனங்களில் பல்வேறு தினங்களில் உலாவரும் உமையவளும் ஒப்பற்ற அண்ணலும் கருணையை அள்ளி அள்ளி வழங்கி நம்மை கடை தேற்றும் சிறப்பினை மதுரையம்பதி கொண்டுள்ளதை மறக்கவும் இயலுமோ? மன்னர் திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்ட மாரியம்மன் தெப்பக்குளம். தைப்பூசத்தன்று நடக்கும் தெப்போற்சவம் பக்தர்கள் உய்யும் வண்ணம் சிறப்புடன் விளங்குகிறது. இறைவன் தம்பதி சமேதராய் தெப்பத்தில் உலா வருவது ஒப்பற்ற காட்சி. உயிர்களை இயக்கும் பொருட்டு இறைவன் திருநடனம் புரிந்த 5 மணிமன்றங்களில் வெள்ளி அம்பலம் என போற்றப்படும் தலம் இமையில்லா மீனின் கண்களைப் போல் இமையா விழி பெற்று பக்தர்களை காப்பதனால் மீனாட்சி என பெயர் பெற்ற அன்னை அன்பர்களை காக்கும் தலம், சமய குறவர்களால் பாடல் பெற்ற தலம், 64 சக்தி பீடங்களில் முதல் பீடமான மீனாட்சி பீடம் அமைந்த தலம், வழக்கத்திற்கு மாறாய் இறைவன் கால் மாறி ஆடிய தலம், சங்க பலகையில் இறைவன் தானே அமர்ந்து தமிழ் வளர்த்த இணையிலா பெருமை பெற்ற தலம். உனக்கு பணி செய்ய ஒன்றனை எந்நாளும் நினைக்க வரம் எனக்கு நீதா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா என்னும் வாக்கிற்கிணங்க மங்கா புகழ்பெற்ற மதுரையை நாடுவோம், மரகதவல்லியோடு மகேசனை வணங்குவோம், இம்மையிலும் மறுமையிலும் இன்பங்கள் அடைவோம். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய.